வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து முன்னிலை வச்சுட்டு இருக்காரு. ஸோ அங்கே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தனக்கு செல்வாக்கு இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. ஸோ அதிமுக அங்கே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எஜ்ஜு கூட இருக்க தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் முன்னிலை வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் சௌமியா அன்புமணி முன்னிலை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பலத்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேலே இருந்துச்சு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னிலை வைக்கல, பின்னாடியே தான் சந்திச்சுட்டு வர்றான்னு சொல்கிறாங்க. ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எஜ்ஜை யாருமே எடுக்கல. சார் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா எஜ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டாங்க என்டிஏ கூட்டணி பாஜக. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா 100 சீட்டு முன்னிலை வச்சுருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் 35 அந்த மாதிரி தான் முன்னிலை வச்சுருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 260 தாண்டிடுச்சு. ஸோ அந்த மெஜாரிட்டி பிடிக்க வேண்டியதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முன்னிலை தான் வச்சுட்டு இருக்காங்க. பாஜக ஆட்சி பிடிக்கிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் ஜெயிச்சார்னா அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதை சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.